டேய், யாரா நீ? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம வந்து மூக்க நினைச்சிட்டு இருக்கா? பேசாம போயிரு. இல்ல ப்ரோ, என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல. டேய், அவ்வளவுதான் உனக்கு. கோவப்படாதீங்க ப்ரோ. என்ன பிரச்சனைன்னு சொன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், அதனாலதான் கேக்குறேன். இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ, சரியா? என் பிரச்சனைய நான் பாத்துக்கிருவேன். உங்களுக்குள்ள நீ வந்து தலையிடாத, சரியா? என்ன ப்ரோ, ஒரு பொண்ணு இப்படி கண்ணீர் மல்க அழுதுட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்காம போனா நான் ஆம்பளையே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணை மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் தானே கேக்குறேன், என்ன பார்த்து பேசுங்க ப்ரோ. என்னடா என்னடா வேணும் உனக்கு? இப்ப ஒழுங்கா நான் கேட்டப்பவே எனக்கு அட்ரஸ சொல்லியிருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிருந்திருப்பேன். ஆனா நீங்க என்னடானா எனக்கு இருக்க பிரச்சனையில இவன் வேற. ஏன்பா தம்பி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லனே, அண்ணனை பார்த்தா வாட்ட சாட்டமா தெரியுது, விவரமான ஆளா இருப்பான்னு அவர்கிட்ட கேட்டேன். டே, என்ன பார்த்தா உனக்கு விவரமான ஆள் மாதிரி தெரியலையா? என்ன தெரியலையனே? ஏண்டா டே, நான் யாருன்னு தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள்னு தெரியுமா? ஐயோ, தெரியாதனே. நான் ஊருக்கு புதுசு, அதனாலதான் உங்ககிட்டயே அட்ரஸ் கேட்டேன். என்கிட்ட போய் நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்ட எனக்கு என்னன்னே தெரியும். இவன் என்ன காப்பாத்துவான பார்த்தா இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இவனை நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்ம வேற யாரையாவது தான் கூப்பிடணும். இவனை பார்த்தா அடிக்கிற மாதிரி தெரியல, அடி வாங்க போறானோ என்னமோ. இந்த தடிய வேற என் கைய அப்படி ஈரக்காம பிடிச்சிட்டு இருக்கானே, கைய வேற வலிக்கு. டேய், கைய விடுறா. சும்மா இருடி, எல்லாம் ஒன்னாலதாண்டி. பாரு, ரோட்ல போறவெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஹலோ பிரதர், என்னடா என்னடா பிரச்சனை? பேசாம போயிரு, அப்புறம் என்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு தான் போவேன். ஐயோ அண்ணே, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இப்ப இங்க இருந்து முதல் இடத்த காலி பண்ணு. ஐயோ, இவனும் போயிட்டா எனக்கு என்ன பாதுகாப்பு? ஹலோ ப்ரோ, அந்த பொண்ணோட கைய விடுங்க. என்ன சொன்ன? கைய விடுங்க ப்ரோ. பாருங்க, அந்த பொண்ணு வழியில அழுதுட்டு இருக்கு. இவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட நீ இப்படி பேசுவ? எங்க இன்னொரு தடவை சொல்லு பாப்பா. நாதாரி நாயே, அந்த பொண்ணு கைய விடுறா. என்னடா சொன்ன? என்ன நடக்குதுங்க? இது உண்மையா? இவ்வளவு நேரம் இவன் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தா இவன் தான் அடி வாங்குவான்னு நாம நினைச்சோம். ஆனா இவன் என்னடானா இப்படி அடைச்சு போட்டு வச்சிருக்கான். இந்த தேவாங்குக்குள்ள இப்படி ஒரு திறமையா? எந்திரா எந்திரா நாயே. ஐயோ, என்னது மாப்பிளைக்கு வந்த சோதனை? இவன் யாரா இருக்கும்? ஊருக்கு புதுசா வேற இருக்கான். இவனை அடிச்சு போட்டான், இனி இவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்ப சொல்லு, என்னடா பிரச்சனை உனக்கு? எதுவும் இல்லையே. நினத்துக்காக அந்த பொண்ணு கிட்ட வம்பளத்துட்டு இருந்தேன். ஐயோ, நான் வம்பளத்தேனா? நான் வம்பளா இருக்கலையே. அடப்பாவி, என்னமோ சொன்னியே, நீ என்ன சொன்ன? ஐயோ அண்ணே, நான் எதுவுமே சொல்லலையே. இங்க பாரு, ஒரு பொம்பளை பிள்ளைய உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிக்க வை, அதுதான் ஆம்பளத்தனம். அதை விட்டுட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கைய நாசமாக்கணும்னு நினைக்கிறியே, அது ஆம்பளத்தனமே கிடையாது. புரியுதா? புரியுது. போ. யாரா இருக்கும் இந்த மிரட்டுறானே? சரிங்க, நம்ம பக்கம் வந்தாலும் வந்துருவானோ? இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். இங்க பிரச்சனை நடக்கிறது நம்மளாலதான் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுவும் என் அப்பாக்கு தெரிஞ்சிச்சு, என்னைய காலி பண்ணிடுவாரு. ஒரு பொண்ணை நமக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிச்சிருக்கான்றதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு கட்டாயமா கல்யாணம் பண்ணணும்னு என்னைக்கு நினைக்காதீங்கடா. சரிங்க, இந்த பொண்ணு கிட்ட சாரி கேளு. அவ எங்க இங்க இருக்கா? அவ அப்பதே ஓடிட்டா. ஐயோ, இவ வேற மன்னிப்பு கேளுன்னு சொன்னா, மன்னிப்பு கேட்டாத்தான் விடுவானோ? இந்த பொண்ணு எங்க போச்சு? அவ போன நேரத்துக்கு இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பா. மன்னிச்சிருக்கனே. ஓ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இங்க இப்படி அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு நீ பேசாம இருக்கன? மன்னிச்சிருங்க. என்ன இந்த ஆளு ஓடிட்டான்? இப்ப நான் யார்கிட்ட அட்ரஸ் கேக்குறது? இந்த ஆள் அங்கிட்டு திரும்பி இருக்காரு. இப்ப இடத்த காலி பண்ணிரு. என்னது, இவனையும் காணும். இவன்கிட்டயாவது அட்ரஸ கேட்டுக்கலான்னு பார்த்தா இவனும் ஓடிட்டான். என்னடா அது, இது உனக்கு வந்த சோதனையா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? பொண்ணு ஓடிருச்சு. இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா நாம செஞ்ச ஹெல்ப்புக்கு நன்றி கூட சொல்லாம ஓடி போயிருச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த ஊருக்குள்ள யார் எப்படி
என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ ஆதி, உனக்கு வந்த சோதனையா இது. பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்து இப்ப அட்ரஸ விட்டுட்டேடா ஆதி. என்ன பண்ணலாம்? சரி, ஊருக்குள்ள போய் பாப்போம். நமக்குன்னு ஏதாவது ஒரு இழிச்ச வாயம் மாட்டாமலா போயிருவான். சவாடி, எப்படியோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கா? எப்படி அடிக்கிறான்? ஒரு அடியிலே சுருண்டு விழுந்துட்டான். இவன் கையால நான் அடி வாங்கினா அப்படித்தான் போலயே. ஆமா, அவன் கையால நான் எதுக்கு அடி வாங்கணும்? லூசு லூசு லூசுப்பு மாதிரி. என்னாச்சு இவளுக்கு? ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கா? நாத்தனாரே, இவ வேற ஒருத்தி. நாத்தனாரே தேங்காய் நாரேன்னு இருக்கா. என்னாச்சு? பேய் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? பேசாம போயிரு. நானே கடுப்புல இருக்கியா? அப்படி என்னாச்சு நீ கடுப்புல இருக்க அளவுக்கு? போங்கட்டு. ஏன் இப்படி யார துரத்துனது மாதிரி ஓடி வர? அப்படியா ஓடி வந்தேன்? ஐயோ, நான் ஓடி வந்ததை இவ வேற பார்த்து தொலைஞ்சிட்டாலே. இப்ப என்ன பண்றது? தண்ணி எதுவும் வேணுமல்ல? நான் கிட்ட தண்ணி கேட்டனா? பேசாம போங்கட்டு. நல்லது நினைச்சா இப்படித்தான் போல. நல்லதுக்கே காலலாம போயிருச்சு. என்னடா இது? இந்த ஊர்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா எவனையும் காணுமே. யார் இந்த பையன்? ஊருக்கு புதுசா இருக்கான். அதோ ஒரு அண்ணே வராங்க, கேட்போம். ஹலோ, வாட் யூ வாண்ட்? வாட் யூ வாண்டா? என்ன கேட்குறாரு இவரு? ஹலோ தம்பி. கிழிஞ்சுது. ஹலோ இங்கிலீஷு, தம்பி மட்டும் தமிழ். வாட் யூ வாண்ட்? வாட் யூ ப்ராப்ளம்? ஐயோ கடவுளே. அங்கிள், ஐ வாண்ட் அட்ரஸ். ஐயோ, நம்மளே 4 இங்கிலீஷ தசு புசுன்னு கத்து வச்சுட்டு இருக்கோம். இவன் என்னமோ கேக்குறானே. என்ன தம்பி? ஹலோ அங்கிள், ஐ வாண்ட் அட்ரஸ். நம்மளே 4 இங்கிலீஷா கத்து வச்சுட்டு இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம். இவன் என்னடா எனக்கு மேல இங்கிலீஷ் பேசுவான் போலயே. அங்கிள், ஒய் ஆர் யூ சைலண்ட்? நத்திங். அங்கிள், ஐ வாண்ட் மீட் யுவர் பிரசிடென்ட் ப்ளீஸ். என்னது? ஐ வாண்ட் மீட் யுவர் பிரசிடென்ட். ஐயோ, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஓகே. எப்பா சக்தி. யார கூப்பிடுறாரு? சொல்லுங்க நாச்சி. அப்பா, இந்த பிள்ளை என்னமோ கேக்குது. ஆனா எனக்கு ஒன்னும் புரியல. என்னது? என்ன புரியல? பிரதர், ஐ வாண்ட் மீட் யுவர் பிரசிடென்ட் ப்ளீஸ். என்னது? என்னாச்சு? உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. என்கிட்ட வந்து என்ன கேக்குறாரு? அதாம எனக்கும் தெரியல. இந்த பிள்ளை இங்கிலீஷ தப்பா பேசிட்டு இருக்கு. அதனாலதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சொட்ட இங்கிலீஷ் தெரியும்னு ஊரையா ஏமாத்திட்டு இருக்கு. ஹலோ சார், நான் உங்க ஊர் பிரசிடென்ட பாக்கணும். ஓ அப்படியா? எங்க அப்பா தான். வாங்க. நல்லதா போச்சு. யாருக்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் கொஞ்சம் இதாத்தான் பேசுறாங்க. என்ன சார் பண்றது? கிராமனால அப்படித்தானே. கொஞ்சம் நக்கல் நையாண்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யும். சரி, நீங்க வாங்க, நம்ம போலாம். சரிங்க சார். சார்லாம் வேண்டாம், சக்தினே கூப்பிடுங்க. ஓகே சக்தி. சரி வாங்க போலாம். இருடி, இந்த ஊருக்குள்ளதானே இருக்க போறேன். உன்னை பாத்துக்கிறேன். இவரு யார கூப்பிட்டுட்டு வராரு? யாரா இருக்கும்? இது நாள் வரைக்கும் இந்த நான் அந்த ஊருக்குள்ள பார்த்ததே கிடையாது. வாங்க உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தாராளமா இருங்க, எடுத்துட்டு வரேன். என்ன பாத்துட்டு இருக்க? சேர் எடுத்து போடு. சரிங்க. ஏ சிஸ்டர், அதெல்லாம் வேண்டாம். இருங்க, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்தேன். ஏ சிஸ்டர், வேண்டாம் சொன்னா கேளுங்க. உட்காருங்க. என்ன சிஸ்டர், பரவாயில்ல, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. இல்ல, உட்காருங்க. ஓகே, தேங்க்யூ. யாரா இருக்கும்? இவரு இந்த கவனிப்பு கவனிக்கிறாருன்னா ஒருவேளை பூமாரிக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்களோ? அப்படின்னாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைய மட்டும் எப்படி தனியா அனுப்புவாங்க? இந்தாங்க தண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. இவயனத்தை யோசிச்சுட்டு இருக்கா. பிரியா, ஏ பிரியா. என்னங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கா? போய் காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க. ஐயா சக்தி, அதெல்லாம் வேண்டாம். சக்தின்னு உரிமையா கூப்பிடுறாருன்னா அப்ப நான் நினைச்சது சரிதான். பூமாரிக்கு பார்த்தா மாப்பிள்ளையா தான் இருக்கும். இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ, இவங்க வேற நின்னுட்டு இருக்காங்களா? அத்தை கொஞ்சம் நகருங்க. நான் எதுக்கு நகரணும்? என்னால நகர முடியாது. அத்தை விளையாடாதீங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. காஃபி போடணுமா? உன்னோட டைம் இது கிடையாது. அப்ப எனக்கு என்ன, நீங்களே போட்டு கொண்டு வாங்க. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? அப்ப நகருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு போறேன். பாரு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன அத்தான்னு கூப்பிடாத. சரிங்க மாமியாரே, அப்ப கொஞ்சம் தள்ளிக்கங்க, நான் காஃபி போட்டுக்கிறேன். இங்க பாருடி, அப்புறமா பாக்குறேன். கொஞ்சம் தள்ளுங்களே. நீங்க வேற முக்கியமான ஆள் வந்திருக்கு. முக்கியமான ஆளா? அப்படி யார் வந்திருப்பா? இதை தூக்கி அதுல போடு, அதை தூக்கி இதுல போடு. இவங்க வேற நேரங்கள் தெரியாம கேள்வி கேட்டுட்டு. இப்ப நல்லா பொங்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா காஃபி ரெடி ஆயிரும். அப்படி யார் வந்திருக்கா? யார் இந்த பையன்? முக்கியமான ஆளுன்னு வேற சொல்லிட்டு போறான். சக்தி, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்ப வருவாங்க? இதோ இப்ப வந்துருவாங்க.
இவன் இவ்வளவு உரிமையா பேசுறானா? ஒருவேளை என் வீட்டுக்கார சொன்னாலா இருக்கும். அப்படியாத்தான் இருக்கும். இவர் வேற பையன் அழகா மூக்கு முடியுமா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை மாப்பிள்ளை பையனாத்தான் இருக்கும். அதனாலதான் இவ இந்த ஆட்டம் போட்டுட்டு காப்பி போட போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் மாப்பிள்ளைக்கு காப்பி போட இவ யாரு? அதான் நான் இருக்கேன்ல. பிரியா எங்க காஃபி போட போனா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டியா? அப்ப கன்ஃபார்ம். அம்மா இவ எனக்கு எல்லாம் தெரியும்டா, எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்ல. இருங்க தம்பி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏன் ஆண்டி அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு காஃபி கொடுக்காம எப்படி இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ, என் மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்க. சக்தி என்ன இதெல்லாம்? அப்படித்தான், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏய் இந்தாடி, என் மாப்பிள்ளைக்கு காஃபி போட நீ யாரு? மாப்பிள்ளையா? நான் அப்பவே நினைச்சேன். சக்தி விழுந்து விழுந்து கவனிச்சப்ப நாம நினைச்சது சரிதான். பூமாரிக்கு பார்த்த மாப்பிள்ள இவருதான். ஏ அத்தை, காஃபி தானே நான் போட்டேன், என்ன நீங்க போட்டேன்? அதெல்லாம் முடியாதுடி. என் மாப்பிள்ளைக்கு நான் தான் காஃபி போட. என்னமோ பண்ணுங்க. அப்படிவா வலிச்சு போயிட்டால. போயிட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இவன் நல்லா தான் காஃபி போடுவா. இதையே போய் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவோம். காஃபி எங்க? அத்தை கொண்டு வருவாங்க. ஓ சரி சரி. சக்தி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்போ வருவாருன்னு மட்டும் சொல்லுங்களேன். நான் பேசுறத பேசிட்டு கிளம்பிடுவேன். இப்ப வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, இந்த பூமாரி லூசு எங்க போனா? போய் அவளை ரெடி பண்ணணும். சவா முடியல. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படி படுத்து கிடக்கான்னு பாரு. ஏ பூமாரி. ஐயோ இவளா? இப்பதான் கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்கலான்னு. நீ படுத்து கிடந்தது போதும், எந்திரிச்சு வா. எங்க? எதுக்கு? என்ன கேள்வி இதெல்லாம்? வான்னு சொன்னா வா. என்ன நீ எனக்கு நாத்தனாரா, நான் உனக்கு நாத்தனாரா? நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க. என்ன மிரட்டிட்டு இருக்க? இப்ப உன்னால வர முடியுமா? முடியாது. முடியாது. என்ன பண்ணுவ? ஓஹோ அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்து கூப்பிடுவாங்க. அப்ப வருவியா வரமாட்டியான்னு பாப்ப. அம்மாவா? எதுக்கு? உன்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. மாப்பிள்ளையா? என்ன சொல்ற? ஆமா குமாரி, அத்தைதான் சொன்னாங்க மாப்பிள்ள. ஐயோ, இதப்ப இருந்து எனக்கு தெரியாம எனக்கு எப்ப மாப்பிள்ள பார்த்தாங்க? எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் படுத்து கிடக்க. எந்திரடி. என்னால முடியாது. எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. மாப்பிள்ளைய பிடிக்கலையா? நீ மாப்பிள்ளைய பாத்திருக்கே? இல்ல. பைத்தியம் பைத்தியம், மாப்பிள்ளைய பார்க்கல, அப்புறம் எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. பைத்தியம்ன்றது கரெக்டா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்க வேண்டியதா இருக்கு. உன்னை யாரும் முடிக்கிட்டோன்னா கண்ணை மூட வேண்டியதானே? ஒழுங்கு எந்திரிச்சு வா, இல்லன்னா இப்ப அடிதான் விழுகும். என்னால முடியாதுடி. இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி நம்ம வீட்டை அசிங்கப்படுத்தாத. ஒழுங்கா எந்திரிச்சு வந்து தொலைகிறே, உயிரை வாங்காது. இப்படியே வராம ஏதாவது ஒரு நல்ல சேலையா கட்டிக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, எடுத்து வச்சுட்டு வா. எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. இவ சொல்றன்றதுக்காக பூவு பொட்டு புடவைலாம் கட்டிட்டு போய் அவன் முன்னாடி என்னால நிக்க முடியாது. ஆமா, யார் அவன்? என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கது? என்கிட்ட சொல்லாம இவ எப்படி என்ன பொண்ணு பார்க்க வரலாம்? என்ன இவளை இன்னும் காணோம்? அப்பவே ரெடி ஆயிட்டு வர சொன்னீங்களே, இன்னுமே ரெடி ஆகுற? அப்புறம் சக்தி, இங்க ஒர்க்லாம் எப்படி? எல்லாம் விவசாயம் தான். ஓ அப்படியா? அக்ரிகல்ச்சர், சூப்பர். நான் போய் அவளை கூட்டிட்டு வர. எங்க போனா? இவ சும்மா தானே நிக்கிறான். போய் அவளை ஒரு சத்தம் போட்டு வரலாம். இவளாவது சத்தம் போடுறத. இவங்க எங்க போறாங்க? சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி வா. கிளம்பி வரவா? எங்க? அண்ணா மாப்பிள்ள பாக்க வந்திருக்காரடி. வா. மாப்பிள்ளைய மாப்பிள்ள எவன்? வாய மூடி. அவன் என்ன மரியாதை இல்லாம வான்னு சொன்னா வா. என்ன மாமியால மருமகளும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? என்னடி சொல்ற? அவதான் என்ன இந்த வீட்டை விட்டு வரலான்னு பாக்குறா. நீமா வீட்டை விட்டு வரலான்னு பாக்குறாளா? ஆமா பின்ன என்னடி பைத்தியக்காரி மாதிரி வளரிட்டு இருக்க? வா, உன்ன மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க வந்திருக்கான? பொண்ணு என்ன கேட்டா அவன் பொண்ணு பார்க்க வந்தா? என்னடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள எப்படி உன்கிட்ட சொல்லிட்டு உன்ன பொண்ணு பார்க்க வருவா? என்ன தானே பொண்ணு பார்க்க வரா? அப்ப என்ன கேட்டுட்டு தானே வரணும். பாரு, ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். உனக்கு ஒழுங்கு மரியாதையா வா. அவ என்னடா நல்ல புடவை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு வான்றா. நீ என்ன இப்பயே வான்னு? ஆமா, அவ சொல்றதும் சரிதான். சீக்கிரமா சட்டப்பட்டு நல்ல புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு வா. என்ன பார்த்தா மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி தெரியுது? சீக்கிரமா வாடி. அங்க மாப்பிள்ள உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் அப்படியே வந்த வழியே ஓட சொல்லு. நானும் அங்க வந்து நிக்க மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப சரி. என்ன சரி, நான் பாத்துக்கிறேன்டி. நான் பாத்துக்கிறேன்டி. என்ன பாத்துக்கிருவேன்? என்ன பாக்கணுமா பாத்துக்கிருவேன். ஏமா ஏமா நில்லுமா, என்னத்தமா பாப்ப? ஐயோ கடவுளே, இதுக்கு இம்சை தாங்க முடியும். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தங்கு தங்குன்னு அடிச்சான். இப்பதான் அவன் இம்சை தாங்க முடியலன்னு வீட்டுக்கு வந்தேன். இப்ப இதுக்கு இம்சை மா வந்து தொலைற. சீக்கிரமா வா. இவங்க வந்துட்டாங்க. அவளங்க காணோம். தம்பி டீயா குடிங்க. சரிங்க ஆண்டி. ஐயோ ஐயோ, மருமகப்புல எவ்வளவு அழகா இருக்கு. அக்கம் பக்கத்துல எவ்வளாச்சும் பார்த்தா கண்ணு வச்சவாளுங்க.
வீட்டுக்கு போன உடனே என் மாப்பிள்ளைக்கு சுத்தி போட சொல்லணும். இன்னமுமா கிளம்புறா? ஒருவேளை சேலை கட்ட தெரியாம முழிச்சிட்டு இருக்காளா? இப்படி எல்லாம் இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அவ என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஐயோ, நீயா அது? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரி. வாய் திமிருக்கு ஒண்ணும் குறைச்சலடி. அதை அடக்கத்தான் எங்க அண்ணன் வந்திருக்காங்க. ஆமா, அண்ணன் பொல்லாத அண்ணன். உன் கூட பிறந்தவனா? சேச்சே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு அண்ணன் தானே. தள்ளு, அவன் எவன் பாக்க. கொஞ்சம் போது பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கியாடி. அதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு இருக்கு. தள்ளங்கிட்டு இவனா மாப்பிள்ள? ஏன், என்னாச்சு? அவரை பார்த்தனே உன் வாய் குளறுது. ஏன்? போச்சு எல்லாம் நாசமா போச்சு. ஏன் இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்ச? ஏன் இப்படி வாய பழந்துட்டு இருக்கா? இந்த தடிமாட்டு பையிலேயே ஒரு அடியில சாச்சு போட்டான். இதுல இவங்கிட்ட என் வாய் திமிரல காட்டினா என் வாய் இருக்காது போலயே. மாட்டேன், இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஏத்த மாதிரி ஒத்தலா தொத்தலா வந்தா பரவாயில்ல. இவன் என்னடானா ஒரே அடியில அடுத்தவன சாச்சு போட்டான். நாளை ஏமாத்துறான். என்னாச்சு இவளுக்கு? இவன் ஏன் இப்படி வந்து நிக்கிறா? இவள என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்காங்க? எங்கேயோ போற மாதிரி ரெடியா கிளம்பி வந்து நிக்கிறா. அதுவும் எப்பயும் சேலையெல்லாம் கட்ட மாட்டா. இன்னைக்கு என்ன சேலையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சிருக்கா? என்னாச்சு இவளுக்கு? பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? மாப்பிள்ள, பொண்ணு வந்திருக்கு பாருங்க. பொண்ணா? என்னமா சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாடா, நம்ம பூமாரியா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள இவரு தானே. பொண்ணு பார்க்கவா? நானா? டேய், உங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம்டா. லூசாமா நீ? டேய், பேசாம இருடா. மாப்பிள்ள முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்க? ஒரு மாப்பிள்ள கிடையாது. என்னடா சொல்ற? மாப்பிள்ள கிடையாது? என்னோட சக்தி, உன் அப்பா சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பூமாரியா பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வருவாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்க? யார் வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ள பார்க்க வராங்கன்னு அர்த்தமா? அப்போ இது யாரா? அவர் ஏதோ அப்பாவை முக்கியமான வேலையா பார்க்க வந்திருக்காரு. உடனே ஒரு வயசு பையன் வந்துட்டா போதும், மாப்பிள்ள தான் வந்திருக்கான்னு சொல்லிருவிய? ஆமா, அந்த பொண்ணு யாரு அப்படி? பூமாரி, ஏன் முன்னாடி வந்து நில்லு. என்னால முடியாது. ஏன் நீ தானடி பொண்ணு? அதெல்லாம் முடியாது. இங்க நின்று பார்த்தா பாக்குறியா, பாக்காட்டி போறியா? ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? என்ன, நான் அவனை கல்யாணம் பண்ண போறதே இல்ல. இவனெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவா? ஐயோ, பாக்குறானே. என்னாச்சு? அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? ஐயோ, போகாத போயிட்டா தொலைஞ்சு. இது வேற எப்படி பாக்குறானே? பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி. பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர்செனத்தி. என்னத்துக்கு இப்படி பாக்குறான்? முட்டக்கண்ணு இங்க வச்சு என்ன பார்த்தான்ல, அப்புறம் அதுக்கு இங்க குறுகுறுன்னு பாக்குறான். ஏதோ பார்க்காத பண்ண பாக்குற மாதிரி பாக்குறானே. ஒருவேளை என்ன பார்க்கலையோ? சாச்சா, அதுக்கு சான்ஸே இருக்காது. கண்டிப்பா என்ன பார்த்திருப்பான். அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி. வந்தாச்சு கால நேரம் மாலையிடத்தான். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்திருப்பேன்? என்ன ஆச்சுங்க? ஐயோ பிரியா, நீ வேற. இவர் மாப்பிள்ளன்னு யார் சொன்னா? பொண்டாட்டி தான் சொன்னா. நான் எப்ப சொன்னேன்? இவர் மாப்பிள்ளன்னு நீங்க சில பேர் தான் எனக்கே தெரியும். ஐயோ, இவர் மாப்பிள்ளையே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? இவதாண்டா நம்ம வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. காபி போடணும், தள்ளுங்கன்னு சொன்னா. அதான் நான் பார்க்க வந்தா இப்படி ஆயிப்போச்சு. கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு தாங்க சொன்னேன். மாப்பிள்ளன்னு நான் சொல்லல, அத்தை தான் சொன்னாங்க. எல்லாம் இவளால தாண்டா. நீங்க தானே காஃபி கொண்டு வர சொன்னீங்க, அதான் காஃபி போட போனேன். ஐயோ, காப்பி கேட்டது ஒரு குத்தமா? ஒண்ணும் தெரியாத ஆள மாப்பிள்ளையாக்கி. சோ ஆண்டவா. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது நீ என்கிட்ட கேளு. இல்லாதத ஒண்ணு உருவாக்கி அழக பாக்குற பாத்தியா? அதெல்லாம் ஒன்னாலதான் முடியும். சாரிங்க, தப்பா நினைச்சிட்டாங்க. ஓ அப்படியா? ஆண்டி, நான் உங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் இல்ல. இப்பதான்ப்பா இவனே சொன்னான். அப்பாடா, மாப்பிள்ளை இல்லையா? நல்ல வேலை, தப்புச்செடி பூ மாதிரி. இவன் கையில எவ மாட்டினாலும் சாணிதான். மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றான், அப்புறம் எதுக்கு என்ன அப்படி பார்த்தான்? சரியான சொல்லு பாட்டியா இருப்பான் போல. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லல, அதனாலதான் தப்பா போச்சு. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? அப்ப இவன் போலீஸா? நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். ஓஹோ, அதனாலதான் இவன் ஒரு அடியில அவன் சுருண்டு விழுந்துட்டானா? இன்ஸ்பெக்டர்னு சொல்றவன் யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடாது. இப்படி கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன ஏமாத்திட்டானே. ஆமா, நான் எதுக்கு ஏமாறணும்? ஐயோ பூமாரி, சில நேரத்துல பைத்தியன்னு நீயே உணர்ற பத்தியா? சாரி சக்தி,
இங்க நடந்த கன்ஃபியூஷனுக்கு நான் தான் காரணம். யாருன்னு சொல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம். இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன? இன்ஸ்பெக்டர் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆகக்கூடாதா என்ன? ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஐயோ தாய் கிழவி, மாட்டி விட பாக்குறியா என்ன? இல்ல ஆண்டி, எனக்குன்னா கல்யாணம் ஆகல. ஓ அப்ப சரி. அப்புறம் சக்தி, என் பேரு ஆதித்யா, இன்ஸ்பெக்டர் ஆதின்னு கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா சார், ஓகே சார். அம்மா அப்பாவை எதுக்கு பார்க்க வந்தீங்க? அதையும் சொல்லவே இல்லைல்ல பாத்தீங்களா? இல்ல உங்க அப்பா பிரசிடென்ட் தானே, ஏதாவது ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். ஆனா இங்க என்னடா இவ்வளவு கன்ஃபியூஷன் நடந்துருச்சு. சாரி சக்தி. ஐயோ, எங்க வீட்டுல நடந்த குளறுபடிக்கு நீங்க ஏன் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லாம் என் அம்மாவால தான். உடனே என்ன சொல்லிடுவானே, இவன் மட்டும் வரலாட்டி எனக்கு அப்படி இதெல்லாம் தெரியும். அவன் பொண்டாட்டிய குத்தம் சொல்ல மாட்டானே, இவனுக்கு கிடைச்சதெல்லாம் நான் தான். அப்புறம் தம்பி உங்க அம்மா அப்பால? எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அப்ப என் பொண்ணுக்கு மாமியார் கொடுமை இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், கட்டுனா என் பொண்ணுக்கு இவனை தான் கட்டி வைக்கணும். ஏத்தா ஏதோ பெருசா திட்டம் போடுற மாதிரி தெரியுதே. விடக்கூடாது, விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, ஒரு வத்தலோ தொத்தலோ இல்ல பிச்சைக்காரனை கூட கல்யாணம் பண்ணுவேன். ஆனா இவனை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது, இந்த பிள்ளைய நம்ம அங்க பார்த்தோம்ல. இப்ப என்னத்துக்கு பாக்குறான்? ஓஹோ, சேலை கட்டினதுனால அடையாளம் தெரியல. அப்ப தாவணில இருந்துச்சு, இப்ப சேலையில இருக்கு. சரியான ஆள் தான். நான் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓடி வந்துச்சுல. ஏங்க இது உங்க வீடா? ஐயோ போச்சு போச்சு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே? சார், என் தங்கச்சி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. ஐயோ போச்சு, இவன் மட்டும் ஏதாவது உளறனா பூமாரி நீ காலி. இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுனே. இவர் வேற யாரையாவது பார்த்துட்டு பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஓவா எதுக்கு இப்படி வளருது? நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் பேசாம இரு. ஐயோ போச்சு. நீங்க சொல்லுங்க ஆதி, என் தங்கச்சி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். உங்க தங்கச்சிக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், ஆனா எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்லல. என்ன பூமாரி இதெல்லாம்? நிஜமா எனக்கு இந்த ஆள் யாருன்னே தெரியாது. ஓஹோ அப்படியா சங்கதி? அவளே, நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா என்னையவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற. இருக்குடி உனக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.